கலசம் 44 எடுத்துறாங்க பார்த்தாக்கா அது 6 மாசமா இருக்குது. சரி இது கலசத்துக்கு பூஜை பண்ணிட்டு 12 மணி நைட்டுக்கு வந்து பூஜை போடுறது. யாரு? சாமியார் 4:40. உங்க வீட்டுக்குள்ள? எங்க வீட்டுக்குள்ள. நீங்க இல்லாத போது 12 மணிக்கு வந்து கலசத்துக்கு ஃபுல்லா பூஜை பண்றாரு. எனக்கு மனசே கேட்கல. சரி நானும் நம்பினேன். கட்டின பொண்ணு நான் நம்பாத என்ன பண்ண முடியும்? நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். அவன் வந்துட்டு கோயிலுக்கு போறேன், கோயிலுக்கு பண்ணிட்டு போகுது. போனா 2 நாளைக்கு 3 நாளைக்கு வர்றதே கிடையாது. இது மாதிரி இவங்களுக்கு தப்பான ஒரு ஆயிடுச்சு. அப்ப இவனோட கள்ளக்காதலா? இதோட ஒரு முக்கியமான விஷயம் மேடம், என் 4:50 என் மனைவி நாங்கள் வீட்டுக்கு எங்களுக்கு பிரச்சனை ஆச்சு. அப்போ நான் லாரியில் இருந்தேன். அப்போ நீ அவன் சேர்க்காத கொல்லாதுன்னு சொன்ன மாதிரி அப்போ சாமியார் என் மனைவி நிர்வாண பூஜை போட்டுருக்கான் ஊர் ஏரியில். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியா? மேடம் எவ்வளவு நாள் அது நடக்குது? இது இப்போ இடையில 1 வருஷமா என் பசங்க எதிர்க்கே எங்க ஒரு மாதிரியாக இருந்துட்டாங்க துணியில. என் பையன் கண்டு சொன்ன மாதிரி மேடம் அப்படியே எனக்கு ஈரக்கொலையாக ஆச்சு மேடம். என் பெரிய பையன் சொல்கிறான் அம்மா துணியில பார்த்து சாமியார் இருக்கு அது ஈரக்கொலையாக ஆச்சு போச்சு. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. இந்த தம்பி சம்சார் வீட்டில் இருந்துச்சு பார்த்தீங்களா, என் தம்பி சம்சாரம் காலமாயிட்டுது. அந்த பொண்ணு வந்து உன் மனைவி கிட்ட இருக்காத, நீ உன் மனைவி மேலே சாமிக்குது, அந்த பொண்ணுக்கிட்ட இரு. யாரு சொன்னா? இந்த சாமியார் சொன்னாங்கிட்ட. நீங்க உங்க தம்பி மனைவியோட என்ன மாதிரி உறவு வச்சிருந்தீங்க? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. உங்களை பத்தி ஊருக்காரங்க நிறைய சொன்னாங்க. என்ன சக்தி இருக்கு உங்ககிட்ட? காளிகாம்பாள் என்ற ஒரு சக்தி இருக்கு. இந்த சக்தி உங்கள்ட்ட எப்படி இருக்குன்னு எப்படி தெரிய வந்தது உங்களுக்கு? கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா. நீங்க எப்படி இவ்வளவு ஃபேமஸ் ஆனீங்க ஊருக்குள்ள? நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு அந்த அம்மாவுடைய பழமும் அந்த விபூதியும் கொடுத்து அனுப்புவோம். நிர்வாண பூஜைன்னா என்னதுங்க? அப்படின்னா ஆபரேஷனா? ஏரி பக்கத்துல நிர்வாண பூஜை பண்ணீங்களாமே? அதெல்லாம் இல்லைங்கம்மா. 100% புட்டாப்புங்கம்மா, நான் நிரப்பராதிங்கம்மா. என்கிட்ட நீங்க சொல்லுங்களேன், நீங்க உங்களுக்கு இந்த வரது விஷயங்கள் எல்லாம் உண்மைன்னு நீங்க எப்படி எனக்கு ப்ரூவ் பண்ணுவீங்க? உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நாங்க ஏற்பாடு பண்றோம். பிராந்தி ஒரு புல்லு, பீரி ஒரு புல்லு, பிரியாணி ஒரு புல்லு, காடை ஒரு புல்லு. தன் மகனி ஆதியில் மந்திரமே தெரியாம எப்படி எல்லாம் ஓட்ட வேண்டியதா இருக்கு. எதுக்கு உங்களுக்கு நிர்வாண பூஜை பண்ணாரு? இல்ல மேடம், பண்ணல. அவர் சொன்னாரு? இல்ல மேடம். சொன்னாரு அவர் நிர்வாண பூஜை பண்ணுவேன்னு? என்ன ஒரு நாள் கூட நிர்வாண பூஜை பண்ணது இல்ல மேடம். ஏன் உனக்கு ரொம்ப கவலையா இருக்கா? ஏரி பக்கத்துல நிர்வாண பூஜை பண்ணல? இல்ல மேடம். என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு முடக்காத. நான் ஹாஸ்பிட்டல்ல சின்ன ஒரு டெலிவரியில அங்க இருந்தா மேடம். வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி குளிச்சுட்டு நான் வரேன், வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் மேடம். வீட்டுல யாருமே இல்லை. அப்பதான் வந்தா 2 பேர் பெட்ரூம்ல இருந்தாங்க மேடம். அதை பார்த்துட்டு அவளை நான் அடிச்ச 2 அடி அடிச்சு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இங்கெல்லாம் இருக்கிற வேலை வச்சுக்காது. இதுன்னா ஃபர்ஸ்ட் நான் பழி சுமிச்சிட்டு போனேன். இந்த மாதிரி அவன் என்னை கூப்பிட்டான்னு சொல்லிட்டு. இப்போ அது சொல்ல எப்ப கூப்பிட்டாங்க? அது அதான் நீங்க அவரோட குடும்பம் நடத்தினீங்களா இல்லையா? அத பத்தி தான் காலையில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். சொல்லி தொலையண்டா. குடும்பம் நடத்தணும் மேடம். அவ்வளவுதான் காலி. இப்ப பண்ணினது எல்லாமே டிராமா. இப்போ அவங்க மனைவி என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு தப்புக்கும் காரணம் நீங்க தான் சொல்றாங்க. ஆறுதல் சொன்னாங்க மேடம். இந்த மாதிரி எல்லாம் என்ன டார்ச்சர் பண்ணலைங்க மேடம். ஆறுதல் சொன்னதுனால நீங்க அவரோட அது தேவைப்பட்டதா உங்களுக்கு? எப்படி சொல்றது மேடம்? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். அது எப்படி நீங்க தங்கச்சி மாதிரி இருக்கிறது ஒரு பொண்ணு கூட உறவு வச்சுப்பீங்க? சோறு தானே திங்கிற? மிருகங்களை மாதிரி ஆயிட்டோமா நம்ம? இத பாருங்க, அவங்களுக்கு இஷ்டம் இல்ல, விட்டுருங்க. அவங்க நல்லா இருக்க மாட்டானா? நீ டிக்டாக் பண்றோம் நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டேன். நண்பர்களுங்க, சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.